அனைவருக்கும் வணக்கம். நான் மதி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சுகமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோ என்ன போட போகிறேன்னு சொன்னால், நாங்கள் போன மாதம் 25ஆம் தேதி இங்கே கிறிஸ்மஸ் பார்ட்டி நடக்கிறது. நாங்கள் இருக்கிற சிட்டியில் ஒவ்வொரு வருஷமும் இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டி கொண்டாடுறாங்க. அதுதான் இன்றைக்கு வீடியோவாக போட போகிறேன். இப்போ நடக்கிறது முதல் நாள் 24ஆம் தேதி எடுத்த வீடியோ. என்னென்னு சொன்னால், 25ஆம் தேதி நடக்க போகிற கிறிஸ்மஸ் பார்ட்டிக்காக சாப்பாடு இதுகள் தயார்படுத்தினேன். அதுதான் இப்போ வீடியோவில் காட்டிக்கொண்டிருக்கிறேன். அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இப்போ வாங்க, நாளைக்கு 25ஆம் தேதி நடக்க போகிற நிகழ்வுக்குள்ளே நாங்கள் உள்ளடுவோம். இதை பார்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். பாருங்கள், இன்றைக்கு இதில் இந்த வேலை செய்கிறார்களுக்காண்டி ஒரு கறி ஒன்று காய்ச்சிருக்கிறோம். இப்போ இடியப்பம் ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருக்கு. இப்போ இடியப்பம் வரும் கொஞ்சத்தில். இப்போ இடியப்பமும் கோழிக்கறியும் இப்போ கொடுக்க போகிறோம். இப்போ வேலை செய்கிற ஆக்களுக்காக தயார்படுத்தப்பட்டிருக்கு. பாருங்க, ராசிக்கண்ணன் கோழிக்கறி காய்ச்சிக்கண்ணன் நிற்கிறார். பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட இங்கே மரக்கறியல் வெட்டிக்கல் நிற்கிறாங்க. படியல் அதை நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே பொம்பளை பிள்ளைகள் நின்று பாருங்கள். ரோலும் சுற்றி சமோசாவும் செய்ய போயினேன். அதுக்கான ஆயத்தங்கள் தான் இதில் நடந்துட்டுருக்கு. பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 25ஆம் தேதி நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகுது. கொஞ்சம் மெல்லமாக ஆக்கள் வந்துட்டுன்னு. இதுதான் ஒரு சந்தோஷம். வருஷத்தில் ஒரு முறை 2 முறை நாங்கள் இங்கே இந்த சிட்டியில் உள்ள தமிழாக்கள் உண்டாக்குறது கிறிஸ்மஸ் பார்ட்டி, மற்றது கிரில் பார்ட்டி சமர் கொண்டாடுவோம். கிறிஸ்மஸ் பார்ட்டி விண்டர் காலத்தில் வரதால் வெளியில் நிகழ்ச்சிகள் செய்ய இயலாது. அதால் ஹோல் எடுத்து செய்வோம். கிரில் பார்ட்டி மைதானத்தில் வெளியில் நடக்கும். இந்த 2 நிகழ்வுலேருந்தான் ஒரே நேரத்தில் இங்கே உள்ள மக்களை காண முடியும், தமிழர்களை. அதால் தான் நாங்கள் இப்படி ஒரு நிகழ்வுலாம் கொண்டாடுறோம். இப்போ வாங்கோ, நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். இப்போ பார்த்திங்கன்னா எங்களோட ராசிக்கண்ணன் டீ ஆற்றி கொண்டிருக்கிறார். வந்தாக்களுக்கு குளிர் என்றால் சுட டீ குடித்தா தான் நல்லா இருக்கும். இந்த டைமுக்கு வந்தவர்களை வரவேற்கிறதுக்காக முதலாவது சோட்டீஸும் கொடுத்து டீயும் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் மேடையில் 2 இளைஞர்கள் நிற்கிறார்கள். அவர்கள் இப்போ இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு தயார் நிலையில் நிற்கினேன். அவர்களுக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். என்னென்னு சொன்னால், இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து தமிழை அந்தளவிற்கு உச்சரித்து நன்றாக கதைப்பார்கள். அதுக்காகவே அவர்களுக்கு மிகவும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி 100க்கு 90% சிறுவர்கள் இங்கே எங்களது தமிழை மறக்க இல்லைன்றது இந்த இடத்துல நான் நினைவுபடுத்துகிறேன்.
அப்படி எஞ்சால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோட்டீஸ் வச்சுருக்கு, கேக், பருத்தித்துறை வடை, ரோல்ஸும் வச்சு, ரோல்ஸுக்கு அடுத்ததாக வந்து சமோசா வச்சுருக்குறோம். பார்த்தீங்களா ஜல சமோசா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிர்ஷ்ட லாபச்சீட்டு வில்வடுது. இதில் வந்து முதல் குலுக்கேக்குள்ள ஆட்ட முதல் 3 நம்பர் விழுதோ அவைகளுக்கு பரிசு காத்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச விளையாட்டு நடக்குது, வந்து காசு விளையாடின பார்த்துக்கொள்ளுங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர்களுக்கான சங்கீத கதிர நிகழ்வு நடந்துட்டுருக்குது. தனிப்பாக நீங்கள் பார்க்குறீங்க.
இப்போ பாருங்க இதில் நத்தா தாத்தா வர போகிறார். அதுக்காக தான் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கீங்க. இங்கே வந்துட்டார் நத்தா தாத்தா. நத்தா தாத்தா எல்லோரும் கை கொடுத்து வணக்கம் சொல்லி கொண்டு வந்துட்டுருக்கிறார் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இரவு சாப்பாடு எடுக்கிறது இதெல்லாம் தயார். அவர் வந்து சீனா நூடுல் போடுறதுலே ஆள் கட்டிக்காங்க. அதால் அவர்கிட்டே அந்த பொறுப்பை கொடுத்துருக்கோம். சீனா சாப்பாடு செய்கிறது, சீனா நூடுல் செய்திருக்கிறார். அப்படியே நிவாரணமாக செய்து வச்சுக்கிறார். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கொத்துரட்டி போடுறதுக்கு அடுப்பு தயாராகிக்கின்றது. அதுதான் ரெடி பண்ணிக்கிறீங்க. கண்டு ரெடியாகினோடனே உங்களுக்கு கொத்துரட்டி போடுறதையும் காட்டுறேன். வேறு எப்பவும் பார்வையாளர் தான். அசிஸ்டன்ட். என்ன காலமேலேருந்து கொத்துரா நூடு செய்கிறா என்ன முடியலையே. உடனே இவர் யார் ஒருத்தர் இல்லை கொத்துரட்டி போட போகிறது எங்களை பாஷம் தான். இங்கே இன்னொரு விளையாட்டுக்கு தயாராகிக்கின்றீங்க. இங்கே சிறியில் கேள்விகள் கேட்கப்படும். அது நாங்கள் எங்களுடைய மொபைல் ஃபோனில் இருந்து பதில் சொல்லலாம். வைஃபை மூலம் இது யார் அதிகமாக பதில் சொல்லினா கோயில்ஸ் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிட்டுது. எல்லோரும் சாப்பாடு எடுத்து சாப்பிட வலிக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் கொத்து ரொட்டி, நூடுல், சீனா நூடுல், அதோடு சேர்த்து பிரியாணி, ரைஸ், இந்த 3 சாப்பாடும் இதில் வைக்கப்பட்டிருக்கு. அவரே தங்களுக்கு விரும்பினதை எடுத்து சாப்பிடினேன். சரி, இப்போ நம்ம அரிசிகளாக வச்சுட்டு கொடுக்க போயினேன். யார் அந்த 3 அரிசிகளாகின்றதை பார்க்குறதுக்கு நாங்களும் ஆவலாக இருக்கோம். வாங்க போய் பார்ப்போம்.
dann den zweiten und dann den ersten. Okay? Wir rufen gleich das Kleinkind auf, nach vorne. So wie andere wieder hier vorne. So, hallo, dein Name? Fias, alles klar. Er wird das erste losgehen. Es geht um den dritten Platz. So, der kleine Mann hat die Losnummer 8 gezogen. Losnummer 8, einmal nach vorne bitte. Heilgartner Kader, der Lückenwanke. So, jetzt geht um den Eiskämpfer. Der zweite Platz sieht schon mal attraktiver aus. Stell dir nochmal deinen Namen. Herzlich willkommen. Ich muss noch einmal was erklären. Ich bin mir lesen. Aber jetzt nicht. Einmal Augen zu, gibst mir deine Hand und gibst einen los und gibst mir das in die Hand. Nee, das waren mehrere. Nur eine. Ein einziges, okay? Haarfarbe. Angefahren ist? Ein einziges. Okay. Nein, das sind 45. Alles klar, Losnummer 52. Amber Indo. அங்கே திரும்பி Ein Applaus für Ravindrani, bitte. Dein Name bitte? Sehr gut. Die Teams heute los im ersten Platz, ja? So. Erster Platz geht an Losnummer 62. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். முடிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாருங்க. அதுக்கு ஆதரவு இருந்தால் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி.